ஹாய் ஆல். போன வீடியோவில் ஹிடன் ஹங்கர் பற்றி பேசியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோவில் எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த நியூட்ரண்ட் கொடுத்து அந்த ஹிடன் ஹங்கரை ஓவர் கம் பண்ணி அதிகமாக மகசூல் எடுத்து தரத்தையும் உயர்த்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கடலை, சூரியகாந்தி இந்த மாதிரி எண்ணெய் எடுக்கக்கூடிய பயிர்களும் வாசனை வரக்கூடிய பயிர்களான பூ, அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் சல்ஃபர் அதிகமாக தேவைப்படும். இது கொடுக்கறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆயிலை பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் அதிகமாகவும் ப்ரொடியூஸ் ஆகும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் வெங்காயத்துக்கும் அந்த வெங்காயத்தோட காரத்தன்மை வந்து சல்ஃபர் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி தான் பூவோட வாசனையும் இந்த சல்ஃபர் தான் டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ நம்ம நார்மலாக யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி போட்டு பயிரை நம்ம வளர்த்து கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு ஈல்டு கிடச்சிட்டே இருக்கும். சரி, இவ்வளோதான் நம்மளோட மண்ணோட வளம் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுபடியே போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த சல்ஃபரை போட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும், இங்கே வந்து இந்த சல்ஃபர் பற்றாக்குறையாக இருந்திருக்கு, இந்த சல்ஃபர் போட்டதுனால நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுதான் அந்த ஹிடன் ஹங்கர். இன்னும் நிறையா நியூட்ரன்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் பயிரிட்டீங்கன்னா உங்களுக்கு மகசூல் அதிகமாகும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி. நன்றி.